இந்தியாவோட சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ட்ரம்ப் ஒரு மிகப்பெரிய ஆப்பா வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாங்கனால நம்ப முடியுமா? எஸ், இந்தியா மட்டும் இல்லாம ஆல் ஃபாரின் மேட் மூவிஸ் எல்லாருமே இனிமேல் நீங்க உங்க மூவியை அமெரிக்காவில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா 100% டாரிஃப் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புது ரூல்ஸ் போட்டிருக்காரு. ஸோ இதனால இந்தியன் மூவிஸ் மட்டும் இல்லாம எல்லா ஃபாரின் மேட் மூவிஸும் இனிமேல் 100% டாரிஃப் பே பண்ணணும். இதனால இந்தியாவுக்கு என்ன இம்பாக்ட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்தியாவுடைய சினிமா இண்டஸ்ட்ரி அந்த ஓவர்சீஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 30-40% ரெவன்யூ நமக்கு யூஎஸ்ல இருந்து மட்டுமே தான் வருது. எக்ஸாம்பிள் நீங்க பாகுபலி 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா, பாகுபலி 2 நார்த் அமெரிக்காவில் மட்டுமே $20 மில்லியன் ரெவன்யூ கலெக்ட் பண்ணியிருக்கு அந்த படம் ரிலீஸ் ஆன அந்த டைம்ல. ஸோ இந்த புது ரூல்னால இனிமேல் எந்த ஒரு மூவிஸும் நம்ம அமெரிக்காவில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் 100% டாரிஃப் பே பண்ணணும். இதனால என்ன இம்பாக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்கிரீன்ஸ் அப்படிங்கிறது லெஸ் ஆகும். ஏன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா தியேட்டர் ஓனர்ஸும் அவ்வளோ அமௌண்ட் பே பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா கிடையாது. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்கிரீன்ஸ் அப்படிங்கிறது குறையும். அதுக்கடுத்து செகண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த டிக்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது அதிகமாகும். அஃப்கோர்ஸ் ஏன்னா 100% கவர்மெண்ட்டுக்கு டாரிஃப் பே பண்ணணும் அப்படிங்கிறதுனால அந்த இம்பாக்ட் அப்படியே டிக்கெட்டோட காஸ்ட்லேயே இருக்கும். ஸோ இது வரைக்கும் 100 ரூபா கொடுத்த படத்தை பார்த்தாங்க அப்படின்னா இனிமேல் 200 ரூபா கொடுத்து அந்த படத்தை பார்க்கணும். ஸோ டிக்கெட்டோட ப்ரைஸ் அப்படிங்கிறது அப்சல்யூட்டாக அப்படியே டபுள் ஆகும். தேர்டு பார்த்தீங்கன்னா, இதனால இந்தியாவோட மூவிஸ் எல்லாருமே கலெக்ட் ஆகக்கூடிய பாக்ஸ் ஆஃபீஸ் ரெவன்யூ அப்படிங்கிறது குறையும். இந்த மாதிரி ட்ரம்ப் புது புது ரூல்ஸாக போட்டுக்கிட்டே இருக்காரு. ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்மளோட எக்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 50% டாரிஃப் போட்டிருக்காரு. ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் பிராண்டட் அண்ட் பேட்டன்ட் மெடிசின்ஸ்க்கு டாரிஃப் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் H1B விசா, இந்தியன் ஐடி எம்ப்ளாயிஸ் போய் ஒர்க் பண்ணணும்னா அதுக்கு $100,000 நீங்கள் பே பண்ணணும், அதுக்கு ஒரு டாரிஃப். அது போக பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் மூவிஸ், இந்தியாவுக்கு மட்டும் இல்லை எல்லா ஃபாரின் மேட் மூவிஸ்க்கும் 100% டாரிஃப் அப்படின்னு சொல்லிட்டு புது புது ரூல்ஸாக போட்டு தள்ளிக்கிட்டே இருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம ஜிகே பேச்சை ஃபாலோ பண்ணிக்கிங்க.